Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,641 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஹை பார்க்குறப்ப 24,677, லோ 24,604. நிஃப்டி 50 முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப 24,636 வந்து முடிஞ்சிருக்கு. என்எஸ்சியில் இன்னைக்கு ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,478, அதில் அட்வான்ஸ் 1,667, டிக்ளைன் 1,672, அன்சேஞ்சு 139. அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 125, லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 96, 52 வீக் ஹை 144, லோ 46. பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. நிஃப்டி ஸ்மால் கேப்ல மட்டும் 1.04% ஏற்றத்தோட முடிவடைஞ்சிருக்கு. செக்டோரல் இண்டிசஸ்ல பாக்குறப்ப நிஃப்டி ஆட்டோ 1%, நிஃப்டி மீடியா 1.28%, நிஃப்டி ரியாலிட்டி 1.32% இறக்கத்திலையும், நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் 2.2% ஏற்றத்தோட முடிவடைஞ்சிருக்கு. அப்படியே நம்ம பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்தோம் அப்படின்னா 373 புள்ளிகள் ஏற்றத்தோட 78,954 முடிஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் ஜிங்கும் காப்பரும் தொடர்ந்து வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. அது ஏன் அப்படிங்கறத பத்தி கமாடிட்டி நிபுணர் சாம் சுந்தர் சார்கிட்ட இன்னைக்கு வந்து பேச போறோம். அதை பத்தி டீட்டெயிலா கேளுங்க. அதுக்கு முன்னாடி நீ கமாடிட்டியில கோல்டு 0.78% ஏற்றத்தோட 1,49,650 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.43% இறக்கத்தோட 2,26,598 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 1.83% ஏற்றத்தோட 7,239 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட பேசலாம். நாகப்பன் சார் பேசி முடிச்சோடனே ஜிங்க் காப்பரை பத்தி நம்ம சாம் சுந்தர் சார்கிட்டையும் பேசுவோம். ஷோ முழுக்க கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லா கேள்விகளையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவிடுங்க. வர சனிக்கிழமை சார்ட்ட ஆன்சர் வாங்கி நான் தர முயற்சி பண்றேன். சார் வணக்கம். வணக்கம் சிவி. எஸ் சார், பெரிய வித்தியாசம் இல்ல நேத்துக்கும் இன்னைக்கும். ஆமா, ஆனா ஏதோ 3 டைம் மார்க்கெட் வந்து நேத்தோட சரிஞ்சிட்டு தான் மேல வந்திருக்கு. ட்ரிபிள் பாட்டம். ஆமா, ஆனா 11 புள்ளிகள் தான் ஏற்றம். எப்படி சார் இதை புரிஞ்சுக்கிறது? இல்ல இத வந்து இந்த காமன் நம்ம இந்த க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது ஸ்டெபிலைஸ் ஆகுற வரைக்கும் இந்த க்ளோசிங் கடைசி அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சென்செக்ஸ் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3.25க்கு 1, 3.5க்கு 1 அந்த மாதிரியான ஒரு 100-200 புள்ளிகளுக்கு மேல எல்லாம் வித்தியாசமா எல்லாம் க்ளோஸ் ஆகுறத நம்ம பாக்குறோம். சோ அதனால வந்து அதுல இன்னும் லிக்விடிட்டி ஜெனரேட் ஆகி நிறைய பேர் அந்த க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம்ல பார்ட்டிசிபேட் பண்ற வரைக்கும் இது நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது முடிவை. பட் நாள் முழுவதும் சந்தை எப்படி இருந்ததுன்னு பார்த்தா ஃபேர்லி ஸ்டேபிளா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். சென்செக்ஸ் நிப்டி ரெண்டுமே பெரிய ஏற்ற இறக்கங்களிலே, குறிப்பாக நிப்டி எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா 50-60 புள்ளிகளுக்குள் தான் ஏற்ற இறக்கம். அட்வான்ஸ் டிக்ளைன் ஈக்குவலா இருக்கு. 52 வீக் ஹை அதிகமா இருக்கு. அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் அதிகமா இருக்கு. ஸோ த ட்ரெண்ட் ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ் டோன் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிறத தான் பாக்குறேன். குறிப்பாக நீங்க இண்டெக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பிராடர் இண்டெக்ஸ்ல நிப்டி ஸ்மால் கேப் 50 இருக்கட்டும், நிப்டி ஸ்மால் கேப் 100 இருக்கட்டும், நிப்டி ஸ்மால் கேப் 250 நேற்று இதை பத்தி பேசணும் ஆல் டைம் ஹைன்னு, அது மீண்டும் அதை விட அதிகமாக ஏறி இருக்கு. இன்னைக்கு உச்சத்தை தொட்டிருக்கு. சோ பிராடர் மார்க்கெட் லார்ஜ் கேப் மட்டும் அல்லாது அதை தாண்டி ஸ்மால் கேப்லயும் இன்றைக்கு அந்த ஏற்றம் இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. செக்டார் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா ஆட்டோ செக்டார் மட்டும் அது ஏறிட்டே இருந்ததுனால இன்னைக்கு இறங்கி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி பிஎஸ்யூ பேங்க் 2% ஏறி இருக்கு. மற்றபடி வேற எங்கேயுமே வந்து ஒரு சிக்னிபிகண்டான அப்போ டவுனோ இல்லை. கன்சாலிடேஷன் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து. குறிப்பா இன்னைக்கு சந்தை பாசிட்டிவா இருக்கிறதுக்கு காரணம் ரிலையன்ஸ் பங்கினுடைய, ரிலையன்ஸ் ஸ்டேட் பேங்க் இந்த 2 பங்குகளுடைய பாசிட்டிவ் ட்ரெண்டும் வெயிட்டேஜ் தான் காரணம் நான் நினைக்கிறேன். இந்த ட்ரெண்ட் தான் பெரும்பாலும் நாளையும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். வார கடைசிங்கிறதுனால க்ளோசிங்ல ஒரு இந்த புது சிஏ சிஸ்டம் இருக்கு, அதனால கொஞ்சம் இருக்கலாம். பட் மற்றபடி சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். பிஎஸ்சி பேங்க் 2% மேல ஏறினதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா சார்? இல்ல, இதெல்லாம் புல் பேக் ராலி தான். அன்றாட ஏற்ற இறக்கங்கள், அதுல இறங்குறது இப்ப ஏறதுங்கிறது இருக்கு. அப்படித்தான் இன்னைக்கு இருக்கு. அதை தாண்டி இப்ப நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணம் வரை குறிப்பிட்டு சொல்ல அளவுக்கு ஒரு காரணம் எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எல்ஐசி பெரிய லாபம் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இதுல சிறிய முதலீட்டாளர்கள் என்ன சார் கத்துக்கலாம்? நிறைய இது ரொம்ப அருமை. நீங்க இந்த செய்தித்தாள்கள் இன்னைக்கு வெளியாகிறத அந்த செய்தி படிச்சு பாத்தீங்கன்னா எல்ஐசி வந்து 21,000 கோடி மார்க் டு மார்க்கெட் கெயின். மார்க் டு மார்க்கெட்னா வந்து இன்னும் அந்த பங்கு விக்கல. ஒரு மாசத்துக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மாதங்களுக்கு முன்பு இருந்த விலையை விட அந்த மதிப்பு வந்து 21,000 கோடி உயர்ந்து இருக்கிறது. இன்னைக்கு வித்தா 21,000 கோடி கூடுதலான பணம் கிடைக்கும். அன்னைக்கு வித்திருந்தா குறைவா இருந்திருக்கும். இதுதான் அதனுடைய அர்த்தம்.
அது தவிர அவங்க வாங்கியிருக்காங்க எல்ஐசியினுடைய. இதுல எதுல மெயினா நீங்க பாக்கணும், எல்லாரும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேனிக் பேனிக்னு உட்காந்துக்கிட்டு கொரியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச பாத்துக்கிட்டு இருக்கையில எல்ஐசி சத்தம் இல்லாது நிறைய நம்ம உள்ளூர் ஐடி பங்குகள், முன்னணி பங்குகளை வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே கையில வைத்திருந்த பங்கும் இருக்கு, அதையும் சேர்த்து 21,000 கோடி லாபம் இந்த 3 பங்குகள்ல மட்டும். எந்த 3 பங்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீர்கள். எல்லோரும் பயந்து அலறி அடித்து ஓடிக்கொண்டிருந்த, ஆனா நம்ம ஐபிஎஸ் பைனான்ஸ்ல பொதுவா இந்த துறை சார்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் பாசிட்டிவா. பாத்தீங்கன்னா எல்ஐசி என்ன பண்ணிருக்காங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், இன்ஃபோசிஸ், HCL டெக், இது 3 மதிப்பு மட்டும் அவங்களுக்கு வந்து 1.05 lakh crore இருந்தது 1.26 lakh crore. ஓகே, அப்ப 21,032 கோடி அதிகரிச்சிருக்கு. பேப்பர் கெயின் சொல்றது அப்படிதான் அவங்க பேப்பர்ல அதுல போட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு விற்று அது உள்ளபடி கிடைக்காது. கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு இது 21,000 கோடி ஏற்றம், 1 லட்சம் கோடி முதலீட்டில் இன்னைக்கு 1.5 லட்சம் கோடியா இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு எளிமையான கால்குலேஷனுக்கு. பட் இது எல்லாமே வந்து கொஞ்ச நாள் முதலீடு கிடையாது. இதுல டிசிஎஸ்னால மட்டும் 8,300 கோடி, இன்ஃபோசிஸ் முதலீட்டில் 7,200 கோடி, HCL டெக்ல 5,500 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த 3 நிறுவனங்களையும் அவர்கள் ஜூன் குவார்டர், இந்த ஏப்ரல் டு ஜூன் குவார்டர்ல இந்த பங்குகள் மிக விலை குறைவாக இருந்த பொழுது வாங்கியிருக்காங்க. எவ்வளவு வாங்கியிருக்காங்கிற தகவலும் வந்திருக்குது. இது எல்ஐசி தான் அதை உறுதிப்படுத்தணும். பட் செய்தித்தாள்கள் வந்திருப்பது என்னன்னா வந்து இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட 60 லட்சம் பங்குகள், HCL டெக் ஏறத்தாழ 47 லட்சம் பங்குகள், TCS 1.5 லட்சம் பங்குகள் சொல்லலாம், அல்லது 1.45 lakh பங்குகள் வாங்கியிருக்காங்க இந்த காலகட்டத்துல. எல்ஐசி இருக்கக்கூடியதுல வந்து டாப் 10 லிஸ்டட் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல TCS, இன்ஃபோசிஸும் இருக்குது. இது எந்த விதத்திலும் இந்த பங்குகள் நல்ல பங்குகள் வரக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து சிறப்பாக செயல்படும், விலை வாங்கினா லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற சான்றிதழ் நம்ம எதையும் கொடுக்கல. ஒரு உதாரணத்திற்கு ஒரு எப்படி வந்து ஒரு கான்ட்ரேரியன் அப்ரோச் ஹெல்ப்ஸ். எல்லோரும் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கும் பொழுது நம்ம வந்து வேறொரு திசையில் நம்ம பயணிக்கும் பொழுது அப்ப அதுல வரக்கூடிய லாபம், அதுல இருக்க ரிஸ்கும் இல்லாமல் இல்லை, ஆனால் அதுல வரக்கூடிய லாபம் என்ன அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் நான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக நம்ம எல்ஐசி வந்து அரசு பொதுத்துறை நிறுவனம், அவர்கள் எவ்வளவு தூரம் வந்து இதற்கான திறன் இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் பொதுவாக எழாமல் இல்லை. பட் இதுல பார்க்கும் பொழுது டீப் பாக்கெட்ஸ், அவங்க வந்து வைத்திருந்த நம்பிக்கை வீண் போகல அப்படிங்கிறத பாக்குறோம். முதலீட்டாளர்கள் இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நிர்வாகம் நேர்மையான நிர்வாகமாக இருந்து கடந்த கால செயல்பாடுகள் அப்படி நமக்கு தெரிந்து, மற்றபடி நிதிநிலை வலுவான நிலையில் இருந்தால் அவங்களோட இன்ஹெரண்ட் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. எதிர்காலத்துல அது பெரிய வளர்ச்சி அடையாமல் இருக்கலாம், பெரிய அளவுல அந்த பங்குனுடைய ஏறாம இருக்கலாம். பட் அது இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய மதிப்பை விட மிக குறைவான மதிப்புல அது ட்ரேட் ஆகுதுன்னு நம்ம முடிவு செய்தால் அப்ப அதுல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது லாபம் பார்ப்பதற்கு. கான்ட்ரேரியன் அப்ரோச்சுங்கிறது அதுதான். ஒட்டுமொத்த சந்தையும் வந்து இது இனிமே தேரவே தேராது, இது மோசம்னு நம்ம அதை கை கழுவிட்டு ஓடி போகும் பொழுதுதான் அதனுடைய விலை நியாயமான விலைக்கு வந்து நிக்காம அதை விட கீழே இறங்கும். அப்பதான் நமக்கு அதை வாங்குவதற்கான, முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அவர்கள் தவறாமல் எல்ஐசி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது இது காட்டுகிறது. இதுதான் நம்ம முதலீட்டாளருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் எல்ஐசியிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நான் நினைக்கிறேன். எல்ஐசி மட்டும் இல்ல, பல பொதுத்துறை நிறுவனங்கள், நீங்க யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸா இருக்கட்டும், பல காப்பீட்டு நிறுவனங்கள், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அவர்களுடைய மெயின் லைன் ஆஃப் பிசினஸ்ல வந்து தொடர்ந்து பல ஆண்டுகள் நஷ்டம் ஈட்டி இருந்தால் கூட முதலீட்டில் இருந்து அவர்களுக்கு அதிக லாபம் வந்து அதுவே அந்த நிறுவனத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் இருக்கிறதுலாம் கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப கூட அந்த மாதிரி சில நிறுவனங்கள் இருக்கு. சார், அடுத்து இவி எஃபிஷியன்சி ரேங்கிங்ல டாடா மோட்டார்ஸ், மகேந்திரா முன்னிலையில இருக்காங்க. இது வந்து இந்த பங்குடைய விலையில மாற்றத்தை வந்து ஏற்படுத்துமா? இந்த மாதிரி ரேங்கிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வர்றதுனால எப்பயுமே குட் ஸ்டூடெண்ட் எல்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி முதலீட்டாளர்கள் இதுலயும் நினைக்க வாய்ப்பு இருக்கா? சம்டைம்ஸ் பேக் பெஞ்சரும் நல்லா வருவாங்க. பட் இதுல ஒண்ணு முக்கியமா நீங்க வந்து இன்னைக்கு இந்த 2 பங்கினுடைய விலை எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு பங்கினுடைய விலை ஏறி இருக்கு, ஒண்ணு இறங்கி இருக்கு. இதுவே ஷார்ட் டேர்ம்ல வந்து சந்தை எப்படி ரியாக்ட் பண்ணும், இல்லாஜிக்கலாவோ லாஜிக்கலாவா அப்படிங்கறத உங்கள் ஊகத்துக்கு விட்டுறேன். லாங் டேர்ம்ல இது வந்து நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆன் கிளீன் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, ஐசிசிடின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆன் கிளீன் டிரான்ஸ்போர்டேஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல இதை வந்து ரேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குளோபல் ஆட்டோ மேக்கர்ஸ் அவங்களுடைய வாகனங்கள் அதெல்லாம் ஆய்வு செய்து, அதுல டாடா மோட்டார்ஸ் வந்து 2025ல லோயஸ்ட் வெயிட் அட்ஜஸ்டட் எனர்ஜி கன்சம்ஷன் சொல்றாங்க. எனர்ஜி கன்சம்ஷன்ல 106 அப்படின்னு, அந்த 106 WH per கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஹேந்திரா 113. இது சர்வே செலவுல 131, அதை விட குறைவாக இருக்கு. 113, 106, மஹேந்திரா 113, இவங்க 106ங்கிறது 131 விட குறைவா இருக்குங்கிறப்ப ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கு, எனர்ஜி எஃபிஷியன்டா இருக்கு இந்த வாகனங்கள். சர்வே செலவுல எதோட கம்பேர் பண்ணி பார்த்திருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 22 மிகப்பெரிய நிறுவனங்கள் சர்வே செலவுல. பேரெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். டெஸ்லாவை விட பெட்டரா இருக்கு டாடா மோட்டார்ஸும் மஹேந்திராவும். பைடு சைனாவில இருந்து வரக்கூடிய BYD, மஸ்தா, டொயோட்டா, BMW, ஹோண்டா, ஜெனரல் மோட்டார்ஸ், சுசுகி, Volkswagen, நிசான், இந்த மாதிரி மெர்சிடிஸ் பென்ஸ்,
ஃபோர்டு, ரெனால்ட், இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது எல்லாத்தையும் விட டாப்ல வந்து வருது டாடா மோட்டார்ஸும் மஹிந்திராவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதத்துல பார்க்கும் பொழுது எனர்ஜி எஃபிஷியன்ஸ்ல இந்தியாவிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இது. ஏன்னா நீங்க டிசைனே பாத்தீங்கன்னா இப்ப ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்ல வர்ற மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இந்தியாவில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறது நீங்க அந்த வாகனங்கள்ல பார்த்திருப்பீங்க. டிசைன் மட்டும் அல்லாது எனர்ஜி எஃபிஷியன்சில டெக்னாலஜிலையும் வந்து பெட்டரா இருக்குங்கிறது வந்து நிச்சயமா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் அளவில் ஒரு அங்கீகாரம், நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நான் பாக்குறேன். நீண்ட கால அடிப்படையில் இதனுடைய தாக்கம்ங்கிறது இந்த துறையில், இந்த பங்குல மட்டும் அல்லாது இந்த துறையில் இருக்கு. ஏன்னா இதுல எவ்வளவு உள்ளீட்டு பொருட்கள் உள்ள பேட்டரியில இருந்து எவ்வளவு போகுது. சோ அது எல்லாத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த குவாலிட்டி, இந்த சர்டிபிகேட்டுங்கிறது. ஸோ அது இருக்கும்னு நான் நம்புறேன். நல்ல விஷயம் தான் இது. மில்கி மிஸ்ட் IPO வரப்போகுது சார், தமிழ்நாட்டு நிறுவனம். இது என்னென்னலாம் சார் நம்ம கவனிக்கலாம் அதுல? ஏற்கனவே தமிழ்நாட்டில இருந்து ஹட்சன் அக்ரோ அது வந்து பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு பல ஆயிரம் கோடிகள் சந்தை மதிப்பை உருவாக்கி இருக்கிறத கடந்த காலங்களில் பார்த்தோம். அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்கிறதையும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு நிறுவனம் இது வந்து மில்கி மிஸ்ட், இதுவும் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறது. பொதுமக்களுக்கு பங்குகளை வெளியிடுகிறார்கள், பொதுமக்களுக்கும் பங்குகளை வெளியிடுகிறார்கள், நிறுவனமே வெளியிடுகிறது. அதுபோக ஆஃபர் ஃபார் சேலும் இருக்கு. ஏற்கனவே முதலீடு செய்தவர்கள் ஒரு பகுதியை வந்து விற்கிறதும் இதுல இருக்கு. சோ ரெண்டுமே இருக்கு அப்படிங்கறது தான் இதுல நம்ம கவனிக்கணும். இதுல வந்து இந்த பங்கினுடைய விலை வந்து விலைப்பட்டியல் வெளியிட்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் 133 ரூபாய், அதிகபட்ச விலை வந்து 140 ரூபாய் பங்கு ஒன்று இருக்கு. இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வந்து துவங்குகிறது, 13ஆம் தேதி முடிவடைகிறது. ஆங்கர் இன்வெஸ்டருக்கு 10ஆம் தேதியே வருது. இது வந்து குறைந்தபட்சம் வந்து 107 பங்குகள் விண்ணப்பிக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 14,980 ரூபாய் வரும் அந்த அதிகபட்ச விலையில அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த 140 ரூபாய் அப்படின்னு நீங்க அந்த உச்சபட்ச விலையை வச்சு பார்த்தா இந்த நிறுவனத்தினுடைய சந்தை மதிப்பு, மார்க்கெட் கேபிடலைசேஷன் சொல்றோம் இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட 11,000 கோடி அப்படின்னு 10,778 கோடின்னு வருது. ஹட்சன் அக்ரோவோடு கம்பேரபிளா இருக்கான அதுல பாதியை விட கொஞ்சம் கூட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய வால்யூம்ஸ் வேற மாதிரி. இது வந்து எந்த விதத்திலும் அந்த நிறுவனத்தினுடைய பங்கினுடைய விலை நியாயமா குறைவா கூடங்கிறத பிரதிபலிப்பதாக இருக்காது. அது வந்து நம்ம பங்கு சந்தை செபி நல்ல ஆலோசகருடைய ஆலோசனை பெற்று அந்த முதலீடு செய்யலாமா வேண்டாமாங்கிறத முதலீடு செய்யலாம். பங்கினுடைய விலையை தவிர்த்து விட்டு பார்த்தால் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து தொடர்ந்து இதனுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிறப்புங்க சார். தொடர்ந்து நேற்று கூட நீங்க சொல்லியிருந்தீங்க ஜிங்க் காப்பர் எல்லாம் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. மல்டி இயர் ஹைல இருக்கு. ஆமா சார். அத பத்தி கமாடிட்டி நிபுணர் சாம்சுந்தர் சார் கிட்ட இன்னைக்கு பேசி ஒரு ஆடியோ ஆட் பண்ணிடலாம் சார். நிச்சயமா. நேரம் கொடுத்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் நிகழ்ச்சியில் அன்போடு வரவேற்கிறோம் சார். வணக்கம். எஸ் சார். சார், ஜிங்க் காப்பர் இந்த கமாடிட்டி எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்ப புதிய உச்ச விலை தொட்டுக்கிட்டே இருக்கு. ஓகே. இது ஏன் சார்? இது யாருக்கு லாபம் கொடுக்கும், யாருக்கு பாதிப்படையும்? கிட்டத்தட்ட ஜிங்க் வந்து சர்வதேச சந்தையில வந்து 4 வருட உச்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு மெட்ரிக் டன் வந்து $3,700 மேலாக லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் வர்த்தமாகி கொண்டிருக்கிறது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு 2027ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மேலும் ஒரு வரி விதிப்பு இந்த மெட்டல்ஸ்ல பொறுத்த வரைக்கும், காப்பர் ஆகட்டும், ஜிங்க் ஆகட்டும், அலுமினியம் எல்லாத்துலயும் வந்து மேலும் ஒரு வரி விதிப்பு அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இது வந்து கடந்த 6 மாத காலமாவே இருக்குது. சோ தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா இன்வென்ட்ரி வந்து பில்ட் பண்றாங்க. காமெக்ஸ்ல, நியூயார்க்ல இருக்கிற கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் நிறைய மெட்டல்ஸ் வந்து உலக அளவுல கிட்டத்தட்ட 60% மெட்டல்ஸ் வந்து இப்ப இன்னைக்கு வந்து அமெரிக்கால போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கு. தட் மீன்ஸ் அவுட் சைடு யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒரு பற்றாக்குறை நிலவுகிறது. இன்வென்ட்ரி குறைஞ்சிக்கிட்டே வருது. தட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் ரேலி. இதனால என்னென்ன மாதிரி பங்குகள் உயர வாய்ப்பு இருக்கு சார்? இல்ல ஏதாவது ஆபத்து இருக்கா? ஏதாவது பங்குகள் சரிய வாய்ப்பு இருக்கா? இது நம்ம எப்போதும் நம்ம ரெக்கமெண்டேஷன் எதுவுமே சொல்றது இல்லை ஜென்ரலா. ஆக்சுவலி இந்த உள்நாட்டுல இருக்கிற நம்ம இந்துஸ்தான் ஜிங்க் வந்து பெரிய அளவுல வந்து முன்னணி நிறுவனமாக இருக்கிறது. இன்னும் ஜிங்க் உற்பத்தியில வந்து உலக அளவுல வந்து இந்த இந்துஸ்தான் ஜிங்க் என்கின்ற நிறுவனம் வந்து தனது உற்பத்தி விலை வந்து குறைந்தபட்ச விலையில உற்பத்தி செய்யறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு நோட்டபிள் பாயிண்ட். உலக அளவுல பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் சொல்றாங்க, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு சாதகமான செய்தி. இது நிச்சயமா அந்த நிறுவனத்துக்கு வந்து வரக்கூடிய ஆண்டுகள்ல வந்து அவங்களுக்கு இந்த லாபத்துல வந்து பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இது தவிர வந்து மெட்டல் கன்சியூமர் இருக்காங்களே, இப்போ ஆட்டோமொபைல்ஸ் இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஜிங்க் பிரைஸ் வந்து விலை ஏற்றம் என்பது நிச்சயமாக பாதிக்கப்படக்கூடிய துறைகளாக நான் பார்க்கின்றேன். ஜிங்க் காப்பர் பத்தி சொன்னீங்க, அப்படியே கோல்டு சில்வர் சார் ரெண்டுமே சைட் வைஸ்ல போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஆமா. திருப்பி சில்வர் ஏறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கா?
இல்ல நான் வந்து சில்வர் வந்து ஒரு 6 வருடத்துக்கு முன்பாகல இருந்து நான் வந்து இதை தொடர்ந்து டெபிசிட்டா இருந்தது, உலக அளவுல பற்றாக்குறைன்னு சொல்லக்கூடிய வகையில இருந்தது. இப்போ தொடர்ச்சியாக அந்த 6 வருடத்துல வந்து படிப்படியாக அந்த தேவைக்கும் உற்பத்திக்குமான இடைவெளி வந்து மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அதாவது இப்போ அந்த தேவைக்கும் உற்பத்திக்கும் பாத்தீங்கன்னா 46 பில்லியன் அவுன்சஸ் மட்டும்தான் வந்து ஷார்ட் ஃபால் ஆகிருக்கு. சோ அதனால இது ஒரு பவுன்ஸ் பேக்கா தான் நான் பாக்குறேன். ஒரு சிறிய ஏற்றம், தற்காலிக ஏற்றமாக தான் நான் பார்க்கிறேன் சர்வதேச அளவுல. இதனுடைய பிரதிபலிப்பு இந்திய விலையிலையும் வந்து நிச்சயமாக தாக்கத்தை உண்டுபடுத்தும். ஆனால் உள்நாட்டு விலையில வந்து நான் இன்னும் இதை சரிவு நான் எதிர்பார்க்கிறேன். வெள்ளியை பொறுத்த வரைக்கும், தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சார், தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து சைட்வேஸ் மூவ்மெண்டா தான் இருக்கு. தங்கமும் வந்து இன்னைக்கு கூட இப்ப தங்கம் வந்து இந்த விலையில கிட்டத்தட்ட சர்வதேச சந்தையில $4000 ஒட்டி போன வாரம் வரைக்கும் வர்த்தமாகி கொண்டிருந்தது. இப்போ 2 நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு $200-250 அதிகரித்திருக்கு. கிட்டத்தட்ட $4250 வர்த்தமாகி கொண்டிருக்கிறது. இதுக்கு முக்கிய ஒரு காரணம் வந்து இந்த டாலர் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய டாலருடைய மதிப்பு சற்று குறைவாக காணப்படுகிறது. 100க்கு கீழே 99.75 வர்த்தமாகி கொண்டிருக்கிறது. அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் கோல்டுக்கு. இன்னொரு செய்தி நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, ரஷ்யா வந்து மேற்கொண்டு தங்கத்தை விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இது சைனா வந்து ஒரு பக்கம் வாங்கிட்டு இருந்தா கூட ரஷ்யாவுடைய பொருளாதாரத்துல பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதை அவர்கள் சரி கட்டுவதற்காக தங்கத்தை மேற்கொண்டு இந்த மாதிரி விலையேற்றம் வந்தால் நிச்சயமாக அந்த விலையேற்றத்தை பயன்படுத்தி கொண்டு தங்கள் நாட்டினுடைய பட்ஜெட் பற்றாக்குறை குறைப்பதற்காக அவங்க தங்கத்தை விற்கலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதனால தங்கத்திலையும் வந்து இது ஒரு பெரிய ஏற்றமாக நான் நினைக்கவில்லை. இறங்கினால் கிட்டத்தட்ட $3500 வரைக்கும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. சிறப்புங்க சார். நேரம் கொடுத்து எங்க ஷோக்கு வந்து கலந்துகிட்டு பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். அப்போ தேங்க்யூ வெரி மச். வாங்க சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.